வாழ்க்கையில் ஒரு வாட்டியாவது பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஞாபகங்கள், அதுக்கப்புறம் காலேஜ் ஞாபகங்கள் வரும். அந்த மாதிரி லைஃப் இன்னொரு வாட்டி கிடைக்காதா அப்படின்னு நிறைய பேர் ஏங்குவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு பிறகு சில பேருக்கு வந்து அந்த வாய்ப்பு வந்து இன்னொரு வாட்டி கிடைக்கும், நம்ம போய் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு இந்த வாட்டி. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். குரூப் 4 எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். படிக்கிற சான்ஸ் கிடச்சிருக்குப்பா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க, லக்கி கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதில் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டு. ஸோ ஃபேமிலிக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் படித்தா மட்டும்தான் நம்ம வந்து இந்த எக்ஸாம்ஸ்லாம் எழுத முடியும். ஃபேமிலி டைம் இருக்குது, குழந்தைய பார்த்துக்கிற டைம் இருக்குது, டிஃபன் ரெடி பண்ணணும், லஞ்ச் ரெடி பண்ணணும், டின்னர் ரெடி பண்ணணும், குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பணும், இந்த கேப்பில் நம்ம படிக்கணும். இந்த மாதிரி நிறைய ஷெடியூல் இருக்குது. இதெல்லாம் வந்து சமாளிச்சுட்டு படிச்சுட்டு நம்ம வந்து அதில் ஜாப் கிடைக்கிறது தான் பெரிய டாஸ்க்கு நம்மளுக்கு. வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னா, கல்யாணத்துக்கு முன்னாடியே என்ன படிக்கணுமோ எல்லாத்தையும் படிங்க. அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் படிச்சுக்கலாம் நினச்சா கூட ஃபேமிலி, அதுக்கப்புறம் குழந்தை வந்தால் கண்டிப்பாக உங்களால் படிக்க முடியாது.